ஆண்டி மேரேஜ் நடக்காதுங்கிற மாதிரி சொன்னீங்க, அதை கிளியர் பண்ணிக்கலாமா? சார், நேத்து நடந்ததை வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இது பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனை. நம்ம முடிவு அவங்கள பாதிச்சிட கூடாது இல்லையா? உங்க காரியம்னா மட்டும் கரெக்டா பேசுங்க. நாங்க சொல்றது எதையுமே காதுல போட்டுக்காதீங்க. என்ன முழிக்கிறீங்க? அந்த மல்லி இங்க தான் இருக்கா, கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. வாடா அழைச்சிட்டு வரலையே இன்னும். லுக் சுப்புலட்சுமி, கல்ச்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு கமிட்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாதவங்களால எங்க பொண்ணை எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி சேஃபா வச்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. சார் கோச்சுக்காதீங்க சார். அவ திடீர்னு வெளியூர் போயிட்டாளா, 4 நாள்ல வந்துருவான்னு சொல்றாங்க. அவ இங்க வந்து இறங்குனதும் நேரா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். ஓகே, பட் எனிவே ஐ எம் வெரி அப்செட். இவங்களோட பேசி பேசி எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. யூ see Joe, I would like to have a snake soup. Would you like to join me? Come. என்னடா இது, எழுந்து போயிட்டாரு. சரி வா. கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கவே இல்லைல்ல? ஆமா, நீங்க யாரையோ பார்த்துட்டு சத்யான்னு வளர்னதை நம்பி நான் அவன் கிட்ட போய் திட்டு வாங்கினதுதான் மிச்சம். இல்ல சுகுணா, நான் பார்த்தது சத்யா மாதிரி தான் இருந்தது. உன் தம்பி தான் ஏதோ மறைக்கிறான். இல்லங்க, அவன் பேசுனதை வச்சுதான் சொல்றேன். அவன் போய் பேசல, அது மட்டும் கன்ஃபார்ம். இந்த வீடு அபி? ஆமாங்கா. வா. யாருன்னு பாரு. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நான் அன்போட மாமா, இது வைஃப் சுகுணா. போன்ல சொன்ன அட்ரஸ் கண்டுபிடிக்க ஒன்றும் சிரமம் இல்லையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டோம். இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். ஆனா அன்பு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நான் அன்போட காலேஜ் மேட், பேர் அபிராமி. நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். இது என்னோட அக்கா பரமேஸ்வரி. சந்தோஷம். சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க தம்பிய இவ ஜெயில வச்சு பாத்திருக்கா. அவரு சில விஷயங்கள் சொல்லிருக்காரு. அத பத்தி பேசிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். சொல்லுங்க, தம்பி என்ன சொன்னா? அவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? ஏமா சத்யா, சுப்புவை ஏமாத்துறதுக்காக ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்கு புதுசா பேயி பிசாசுன்னு ஆரம்பிச்சிருக்க? சுப்புவால நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோமா, அதெல்லாம் அவளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா? அமெரிக்கா பொண்ணா இருந்துகிட்டு என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுமா. அதனாலதான் பேயா நடிச்சு அவளையும் பிரபுவையும் கதற வைக்கிறேன். சுப்பு மாதிரி கேடு கட்டவளுக்கெல்லாம் இந்த ரூட்டு தாமா கரெக்ட். உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் பேயா கிளம்பி போய் அவளை அடிச்சு நொறுக்கிடு. அந்த பொறுக்கையும் விட்டுறாத. ஓகே ஆண்டி. அங்கிள், பயந்தா மனுஷனோட பெரிய பலவீனமே. நமக்கு எதிர எந்த ஆதாரமும் இல்லைங்கிற தைரியத்துலதான் சுப்பா ஆடிட்டு இருக்கா. அந்த தைரியத்தை உடைச்சு அவ மனசுல பயத்தை உருவாக்கணும். பேயா மாதிரி நடிக்கிறப்போ சுப்பு பண்ண எல்லா அக்கிரமத்தை பத்தியும் நான் பேசுவேன். அப்பதான் நாம மாட்டிப்போமோன்னு சுப்பு பயப்படுவா. அந்த பயத்துல கண்டிப்பா தப்பு பண்ணி மாட்டிப்பாங்கல்ல அவ. சத்யா, ஒரு கேஸை கண்டுபிடிக்க நாங்க தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவோம். நீ எங்களை விட பிரில்லியண்டா பிளான் பண்றமா. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததும்
பேசாம என் ஏஜென்சியை டேக் ஓவர் பண்ணிக்க. ஷூர் அங்கிள். அங்கிள், பை கேமராஸ் கேட்டிருந்தனே, கிடைச்சுதா? இதோ ரெடியா இருக்குமா? இத பார். இது ஒண்ணு. இதெல்லாம் எதுக்கு சத்யா? சுப்பு வீட்ல இதை எல்லா இடத்துலயும் செட் பண்ண போறோமா? நான் 300 கோடி சொத்துக்கு சொந்தக்காரிங்கிறதுனால சுப்பு என்ன அப்படிலாம் விட்டுட மாட்டான். என்ன சரியாக்க ஏதாவது பிளான் கண்டிப்பா போடுவா. அவ மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அதை வச்சுதான் அவளை நான் திருப்பி அடிக்கவும் முடியும். குட் மூவ் சத்யா. உனக்கு இதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியுமா? தெரியாது அங்கிள், நீங்க தான் சொல்லி தரணும். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொல்றேன் பாரு. யாருக்கும் தெரியாம வைக்கணும், அவ்வளவுதாம்மா. ஓகே. இதை இப்படிதாம்மா பண்ணணும், அவ்வளவுதாம்மா. ஏம்மா எல்லாம் புரிஞ்சிடுச்சுல? ஒன்றும் குழப்பம் இல்லையே? நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா உன் கம்ப்யூட்டர்ல அவங்க வீட்டில் நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். நீ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே அங்கிள். ஏதாவது டவுட் இருந்தா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிம்மா. நான் கிளம்புறேன் அங்கிள். எங்க கிளம்புற? இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம்மா. பாப்பா சமையல நீ சாப்பிட்டதில்ல? நான்வெஜ் வெஜ் எதுவா இருந்தாலும் பாப்பா ரொம்ப பிரமாதமா சமைப்பா. ஸ்டார் ஹோட்டல் செஃப் கூட இவ்வளவு அடிச்சிக்க முடியாது. போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் பெருமையா சொல்லிக்கிட்டு. அங்கிள் சொல்றப்பவே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆண்டி. ஆனா கையிலக்கா செஞ்சு வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். பாரியும் பரஞ்சோதி அக்காவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இன்னொரு நாள் சாப்பிடறதுக்காகவே இங்க வரேன். சரியா? அடுத்த வாட்டி இதையே சொல்லி தப்பிக்க முடியாது. நான் விட மாட்டேன். இல்ல ஆண்டி, கண்டிப்பா வரேன். ஓகே, வரேம்மா. அம்மா ஜாக்கிரதையா இருமா. நீ எதிர்த்து நிக்கிறது மனுஷியோட இல்லம்மா, ஈவி இறக்கமே இல்லாத ஒரு ராட்சசியோட. கடுகளவு உமேல சந்தேகம் வந்தாலும் அவ உன்னை அழிச்சிருவா. நீ கவனமா இருமா. நான் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க. நான் வரேன். வரேன் ஆண்டி. வரேன் அங்கிள். இருமா, ஸ்டேஷன் வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கு. வழியில நான் உன்னை டிராப் பண்ணிடுவேன். வா. வரேன் ஆண்டி. பாய்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா வீட்ல அம்மா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க பார்வதி. நீயும் சத்யா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோங்க ஐயா. கர்னல் ஐயாவும் அவங்க சம்சாரமும் ஒரு குறையும் இல்லாம எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க ஐயா. உங்களை மாதிரியே தங்கமான மனுஷங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்ல, கர்னல் என் பேரை காப்பாத்திட்டான். அங்க நடக்கிறதெல்லாம் அவன் தான் அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். சத்யா படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு. நிச்சயமாயா, உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு பெரிய துணையா இருக்கு. அது எப்பவுமே உங்களோட இருக்கும் பார்வதி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றத நான் கூப்பிட்டேன். சொல்லுங்கய்யா. அன்பு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அந்த தம்பி இப்போ எங்க இருக்காரியா? உலகில தான் இருக்கான். அவர் இருக்க அதே இடத்துலயா? ஆமாமா. அன்னைக்கு நீ சத்யாவை ராஜரத்னத்தை பாக்குறதுக்காக ஜெயில் போயிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்போ அன்புவை பாக்குறதுக்காக அவனோட அக்காவும் மாமாவும் அங்க வந்திருக்காங்க. என்ன பிரபு இது? நான் வரேன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்லலையா? ஏன் சத்யா? வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் நீங்க வெல்கம் பண்ணுவீங்களா? ஒரு ஆர்த்திய காணோம், வலதுகால எடுத்து வச்சு உள்ளவாமான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. What is this, Satya, Prabhu? just give me 1 sec, huh? Just 1 sec. 1 sec.